ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் மீண்டுமாய் சுவிசேஷம் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவைப்பதில் நாங்கள் மிக சந்தோஷப்படுகிறோம். தொடர்ந்து வசனத்தை தியானிப்பது நமக்கு ஆசீர்வாதம். இரவும் பகலும் வசனத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தருகிறார். எனவே இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து மத்திய எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் எல்லாம் முடித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் இருக்கிறோம். இந்த பகுதியில் 7ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியும் 8ஆம் அதிகாரத்தின் ஆரம்ப பகுதியும் நாம் தியானிக்க இருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சி தான் பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இதுக்கு முந்தி போடப்பட்டவைகள் எல்லாம் உங்களுக்கு கிரேஸ் டெலிவிஷன் யூடியூப் ஆப்பில் கட்டாயம் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எல்லா நிகழ்ச்சியும் பார்க்கலாம். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். போன பகுதியில் நாம் முடிக்கும் போது இந்த பாவியான ஸ்திரீ குறித்து பரிசேயன் வீட்டுக்கு வந்ததையும் அவள் அந்த இடத்தில் செய்த காரியங்களை குறித்து தொடர்ந்து போன பகுதியில் நாம் தியானித்தோம். அதனுடைய இறுதி பகுதியில் நாம் இருக்கிறோம். ரெவரண்ட் ஜெயக்குமார் அவங்க பேசிக்கொண்டு இருக்கும் போது அந்த நேரம் முடிந்ததுனால அவைகளை இந்த பகுதியில் கொண்டு வந்து உங்களுக்கு தொடர்ச்சியை காண்பிப்பதற்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். இதில் வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னா அதன் தொடர்ச்சியை நம்மால் பார்க்க முடியும். நம் நேரடியாய் ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அவர்கள் நம்மோடு கூட கர்த்தருடைய வசனங்களை பேச போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்காவின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் தொடர்ச்சியாக நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். அந்த பாவியான ஸ்திரீ செய்த காரியத்தை மையமாக வைத்துத்தான் இந்த சம்பவங்கள் இந்த 7ஆம் அதிகாரம் 36 50 வரை நமக்கு தெளிவான ஒரு சத்தியத்தை நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். அதிலே இந்த பாவியான ஸ்திரீ 38ஆம் வசனத்திலே அவள் செய்த ஒரு காரியத்தை நமக்கு நன்றாக எடுத்து உரைக்கப்பட்டிருக்கிறது. அவள் என்ன செய்தார்? அவருடைய பாதங்கள் அருகிலே நின்று பின்னாக நின்று அழுது கொண்டு, இரண்டாவது அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவள் செய்த காரியம் 38ஆம் வசனத்தில அந்த பரிசேயனுடைய வீட்டில் இயேசு பிரவேசித்த பொழுது இந்த பாவியான ஸ்திரீ செய்த காரியத்தை எழுதி சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா 39ஆம் வசனத்தில அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்ட பொழுது, இந்த பாவியான ஸ்திரீ இயேசுக்கு செய்கிற காரியத்தை அழைத்த பரிசேயன் கண்ட பொழுது அவன் உள்ளத்திலே ஒரு காரியத்தை யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்? இவ தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்ரீ இன்னார் என்று, இப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இந்த அழைத்த பரிசேயன், ஏன்னா இந்த கூட்டத்தார் எப்பனா பாருங்க, இதே போலதான் ஆண்டவராகிய இயேசு ஒரு நாளிலே ஒரு வேளையிலே ஆயக்காரன் வீட்டிலும் பாவிகள் உட்கார்ந்து அவர் சாப்பிடும் பொழுது இதே பரிசேயரும் சதிசேயரும் வேதப்பாரர்களும் இவர் பாவிகளை உட்கார்ந்து கொண்டு சாப்பிடுகிறாரே என்று சொல்லி இவர்கள் கேள்வி கேட்டார்கள். இவர் தேவனுடைய குமாரனாய் இருப்பாரானால் ஏன் இவர்களோடு கூட இவர்கள் ஆயக்காரர்கள், அநியாயமாய் வரி வசூல் செய்கிறவர்கள், பாவியான நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாதவர்கள் தான் பாவியானவர், இவங்களோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறாரே? அப்ப எப்போது பார்த்தாலும் குற்றப்படுத்தக்கூடியவர்கள் தான் இந்த பரிசேயர் கூட்டமும் சதிசேயர் வேத பாதகரும் இவர்கள் தான். இப்போது கூட அதை தான் செய்யறாங்க. இவரை இப்படியெல்லாம் இந்த பாவியான பெண்மணி இப்படியெல்லாம் செய்கிறாளே, இவர் உண்மையான ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்திருந்தால் தன்னை தொடுகிற இந்த பெண்மணி யார் என்று அறிந்திருப்பாரே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார்களாம். உள்ளத்தை பார்த்த தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் உடைய கண்கள், மனுஷனுடைய கண்களோ வெளித்தோற்றத்தை பார்க்கும், தேவனுடைய கண்களோ உள்தோற்றத்தை பார்க்கும். ஏன்னா வேதத்தில் எத்தனையோ ஆதாரம், மனுஷன் பார்க்கிற விதமாக நான் பாரேன், மனிதனோ முகத்தை பார்க்கிறான், உன் தேவனாகிய கர்த்தர் நானோ உள்ளத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த உள்ளத்தை பார்த்த ஆண்டவர் அந்த அழைத்த பரிசேயனாகிய சீமோனிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? இயேசு அவனை நோக்கி, தான் உள்ளத்திலே சிந்தித்துக் கொண்டிருக்கிற அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றார்.
அப்போ 41 43 வரை ஒரு காரியத்தை மையமாக வைத்து கடன்பட்டவனுக்கு அவர் மன்னிக்கிறதான காரியத்தை அவர் ஒரு உவமையாக ஒரு காரியத்தை சொல்றார். போன பகுதியில் அன்பான ஊழியர் அவர்கள் அதை குறித்து பேசினார். அப்ப யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமாக அன்பு கூறுகிறவனா இருக்கிறான் என்று அந்த சத்தியத்தில் புரிகிறது. ஆனால் 44ஆம் வசனத்தில் இருந்து 50ஆம் வசனம் வரைக்கும் அதையே மையமாக படுத்தி இந்த பெண்மணி செய்த காரியத்தை ஆண்டவர் தெளிவாக அந்த பரிசேயனுக்கு எடுத்து உரைக்கிறார். என்னன்னு சொன்னா, ஒரு யூதருடைய வீட்டுக்கு, ஒரு இஸ்ரவேலுடைய வீட்டுக்கு ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை முறையிலே, அது யூத கலாச்சாரத்திலே சில பழக்க வழக்கங்கள் உண்டு. சடங்காச்சாரம் அல்ல, பாரம்பரியங்கள் உண்டு, கலாச்சாரம் என்று ஒன்று உண்டு. அப்ப அதில் என்ன, அந்த காரியத்தை அழைத்த பரிசேயன் செய்யல, அவரிடத்தில் கேள்வி கேட்கிறானை தவிர அவருக்கு செய்ய வேண்டிய கடமை அவன் செய்யல. அவன் என்னென்ன செய்யல என்பதை இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு சுட்டி காட்டுகிறார், தெளிவாக சொல்ற. 44 ஸ்திரீனிடத்தில் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். இந்த பெண்மணிய பாவியான ஸ்திரீ, இவள் தொடுகிறாள், எனக்கு செய்கிற காரியத்தால் நீ பார்க்கிறாயே, இவள் செய்கிற கடமையெல்லாம், செய்கிற தொண்டுவை எல்லாம் நீ பார்க்கிறாயே. ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வினா, அவர் இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசி. அப்போ ஒரு வீட்டில் பிரவேசித்தால், ஒரு யூதனுடைய ஒருவன் வீட்டில் பிரவேசித்தால், யூதருடைய கலாச்சாரத்தின்படி முறையின் ஒன்று இருக்கிறது. யூத முறையின்படி வாசப்படியிலே சாடிகளிலே தண்ணீர் நிரப்பி இருப்பார்கள். வீட்டுக்கு வருகிறவர்கள் அதிலிருந்து தண்ணீரை மொண்டு அதை கொடுத்து அவர்கள் கால்களை கழுவ வேண்டும். இது யூதருடைய முறை. ஆனால் இயேசு அந்த பரிசேயன் வீட்டுக்கு பிரவேசிக்கிற பொழுது அந்த யூதருடைய முறை அவர் கை கொள்ளவில்லை. ஆனா இந்த இடத்தில் பாருங்க, வசனம் சொல்லுது, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. சொல்றாரா இல்லையா? வசனம் இருக்கு 44. நான் உன் வீட்டில் பிரவேசித்த, என் கால்களை கழுவதற்கு நீ என்ன கொடுக்கல? தண்ணீர் கொடுக்கல. ஆனா வசனம் சொல்லுது, நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். அப்போ நீ செய்யாத காரியத்தை, நீ என்ன வீட்டுக்கு அழைச்சது உண்மை, ஆனா அழைத்து நீ செய்ய வேண்டிய கடமை, யூத சாதியில காணப்படுகிற முறை, அதை நீ என்ன செய்யல? கடைபிடிக்கல. என் கால்களை கழுவதுக்கு நீ என்ன கொடுக்கல? தண்ணி கொடுக்கல. ஆனா இவளோ என்ன செய்தாளா? அது செய்யல. இவளோ கண்ணீரினால், கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ செய்யாதது ஒன்றை நம்ம செஞ்சாங்க. பாவியான ஸ்ரீதான், நீ பரிசேயன் தான், வேதத்தை கற்று தேறினவன் தான், யூதருடைய முறையில் நீ கடைபிடிக்கல. என் வீட்டுக்கு அழைச்சது உண்மைதான், ஆனா வீட்டுக்குள் வருகிற என்னை அன்பாக அந்த முறையை கை கொண்டவள் இவள். பாவியா இருந்தாலும் என்னை நேசித்து செய்ய வேண்டிய கடமை செய்ய. அடுத்த வசனம் சொல்லுது, நீ என்னை என்ன செய்யல? முத்தம் செய்யல. இதுவும் யூதருடைய முறையில தான் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா அவங்களை அன்பாக நேசிக்கிறார்கள் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் என்னன்னு தெரியுங்களா? முத்தம் செய்வது. அப்போ ஒருத்தனை நேசிக்கிற காரியம் யூதருடைய முறை என்பது என்னன்னாக்கா முத்தம் செய்வது. அதைத்தான் யூதாசு என்ன செய்தா? இயேசுவை முத்தத்தினால், அன்பு நேசிக்கிற, அன்பு என்பதுக்கு அடையாளம் அந்த முத்தத்தை கொடுப்பது. அப்ப யூதாசு இயேசு என்ன செய்தா? முத்தம் செய்து காட்டி கொடுத்தார். அப்ப நீ முத்தம் செய்யவில்லை என்று ஆண்டவர் சொல்வதற்கு என்னன்னா, யூதருடைய முறையின்படி ஒரு விருந்தாளி தான் வீட்டுக்கு வந்தா அவங்களை கட்டி அணைத்து முத்தம் செய்து அழைப்பார்கள். ஆனா நீ அதை செய்யல. ஆனா இவளோ என்ன சொல்றாரு? நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்கிறாள். எதோ செய்யறாள். நீ முத்தத்தை எங்க கொடுப்பாங்க? தலை நெத்தியில கொடுப்பாங்க, கணத்துல கொடுக்கல. இது அன்பு. ஆனா இவளோ உன்னை விட மேலான காரியத்தை ஒண்ணு செய்தா. நீ என் காலுக்கு கழுவு தண்ணி கொடுக்கல. இவ என் கண்ணீர், தன்னுடைய கண்ணீரை என்ன ஆக்கினா?
தண்ணீராய் மாற்றி அதை கழுவி தன் தலைமை, நான் தவுள் எடுக்கல, தலைமையில அதை துடைக்கிற. நீ செய்யாத ஒரு காரியத்தை மேன்மையான பாவியான ஸ்திரீ செய்யற. ரெண்டாவது செய்யறாரு, நான் வீட்டுக்கு வந்தேன், நீ என்ன செய்யல, முத்தம் செய்யல. ஆனா முத்தம் செய்யறது எங்க? நெத்தியில கொடுக்கலாம், இல்ல முத்தத்தை நெத்தியில கொடுக்கலாம், கன்னத்துல கொடுக்கலாம். இவளோ எங்க கொடுக்கற முத்தத்தை? பாதத்தை. அப்ப நீ செய்யாத ஒன்ன மேலான காரியத்தை இந்த பாவியான ஸ்திரீ செய்யறா. ஓயாமல், அது எப்படியா? முதல் என் ஓயாமல் முத்தம் செய்தால். அடுத்த வசனம் 46, நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. அப்போ ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தா என்ன செய்வாங்க? எண்ணெய் பூசுவாங்க. அது கனப்படுத்துவது. அது என்னது? எதற்கு அடையாளம்? கனப்படுத்துவது. எண்ணெய் பூசு செய்ய என்ன பூசவில்லை. இவளோ எதோ பூசினா? தன் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அப்போ பரிசேயனி அந்த யூதர் முறையை ஒண்ணுமே கடைபிடிக்கல. என்ன வீட்டுக்கு அழைச்சது உண்மை தவிர ஆனா செய்ய வேண்டிய முறை ஒண்ணுமே செய்யல. ஆனா நீ செய்யாத ஒண்ண எல்லாத்தையும் எப்படி செய்யறா? மேன்மையாய் செய்யறா. தண்ணி கண்ணீரினால தலை மயிரினால துடைக்கிறா. வீட்டுக்கு வந்து என்ன செய்யறா? தன் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய். நீ என்ன முத்தம் செய்யல, என் பாதத்தை முத்தம் செஞ்சு கொண்டு இருக்கிறா. நான் வீட்டுக்கு பிரவேசித்த என் தலைக்கு நீ என்ன செய்யல, என்ன கூட வைக்கல. ஆனா இவளோ விலையேற பெற்ற தைலம். அந்த நாட்களிலே கனத்துக்குரியது, மேன்மைக்குரியது, மிக விலையேற பெற்றது எது தெரியுமா? பரிமள தலை. அதையே பூசிக்கொண்டு. அப்படின்னா நீ பரிசேயனா இருக்கலாம், அவள் பாவியா இருக்கலாம், உன்னை விட மேலானதான் எனக்கு செய்யற. ஆண்டவருக்கு யார் என்பது முக்கியம் அல்ல. ஆனா அவருக்கு எந்த அளவுக்கு அவரை தொழுது கொள்கிறோம், எந்த அளவுக்கு அவர் மீது விசுவாசம் வைக்கிறோம், எந்த அளவுக்கு அவரை நம்புகிறோம் என்பதுதான் ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. தவிர நீ எப்படிப்பட்டவன், நீ எந்த ஜாதி, எந்த கோத்திரம், நீ எந்த ஐஸ்வர்யவான் என்பது அல்ல. நீ பாவியோ பரிசன், நெக்ஸ்ட் ஸ்டார்ட். அவருக்கு நாம் அவர் மீது வைக்கிற அன்பு எப்படிப்பட்டது. இந்த வார்த்தை அடுத்த வசனம் சொல்லுது, ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன். இப்ப அங்கு ஒரு பாடம் கற்றுக்கொண்டு, நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் செய்த அநேக, நீ பாவியான ஸ்திரீ என்று சொல்லிட்டு திட்டம் வச்சுட்டு, இவருக்கு தெரியாதா தீர்க்கதரிசி அல்லவா, இவருக்கு யார் தொடுறாங்க, யார் இவர் நெருங்குறாங்க என்று இவருக்கு தெரியாதா என்று கேட்கிற அந்த பரியசன் கேட்கிறாரு, ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் என்னாச்சு? இவள் செய்த நற்கிரிகள், இயேசுக்காக செய்த தொண்டு நிமித்தமாய் இவளுடைய பாவங்கள் எல்லாம் என்னாச்சு? மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தவள். எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றாள். அவள் செய்த நற்கிரியைகள் நிமித்தமாய், இயேசுக்கு அவள் செய்கிறதான தொண்டு நிமித்தமாக ஆண்டவர் அவருக்கு ஒரு விலையேற பெற்றதான ஒரு பொக்கிஷமாக பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். இந்த உலகத்தில் யாராவது பாவத்தை மன்னிக்கிற பட்டத்தை கொடுக்க முடியுமா? ஒரே ஒருவர் தான் உலகத்தில் பாவத்தை மன்னிக்கிறவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாருக்குமே அந்த உரிமை கிடையாது. பாவத்துக்காக வந்து மரித்தவர் இயேசுவை தவிர வேறு யாருக்குமே அந்த கிருபை இல்லை. இயேசுவை தவிர எந்த மனுஷனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்ற சத்தியத்தை சொன்னவர் ஆண்டவராகிய இயேசு. இயேசுவை தெளிவா சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வராது. கிறிஸ்துவ மார்க்கத்தில இயேசுவை தவிர வேறு யாருமே நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற வழியாக, சத்தியமாக, ஜீவனாக இருக்கவே முடியாது. அதை தவிர இயேசு தான் ஒருவரே ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். இயேசு ஒருவரே நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். இயேசு ஒருவரே மனுஷனுடைய பாவத்துக்காக மரித்தவர். இயேசு ஒருவரே நமக்காக உயிர்த்தெழுந்தவர். இயேசு ஒருவரே நமக்காக பரமேறினவர். இயேசு ஒருவரே நமக்காக பிதாவின் வலது பக்கம் உட்கார்ந்து பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறவர். இயேசு ஒருவரே மறுபுரிய வந்து நம்மை அழைத்து கொண்டு போகிறவரை தவிர, இயேசுவே தன்னுடைய வாய்மொழியாக சொல்லி இருக்கிறவரை தவிர வேறு யாரை குறித்து வேதத்திலே நமக்கு எடுத்து உரைக்கவில்லை. மனுஷனுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் மத்தியஸ்தராக இருந்து செயல்படுகிறவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாருமே இல்லை என்று தெளிவாக இயேசு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல், என்னை அல்ல ஒருவனும் பிதாவிடத்தில் வரா. அப்ப இயேசுவை தவிர வேறு யார் மூலமா பிதாவிடத்து போக முடியுமா? தெளிவான சத்தியம், குழந்தை கூட புரிஞ்சு கொள்கிற சத்தியம். இந்த சத்தியத்துக்கு
புறம்பாக மாறாக யார் போதனை செய்தாலும் அது கள்ள உபதேசங்கள் தான். ஏன்னா இயேசு ஒருவரே நம் பாவத்தை மீட்க வந்த தேவகுமாரன். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசுக்குத்தான் சொன்னார்களை தவிர வேறு யாருக்குமே அதை சொல்ல இல்லை. ஆகையால இந்த இடத்துல பார்க்கிறோம், இயேசு சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவத்தைக்காக தன் ஜீவனை தந்தவர் தான் இயேசு. பாவத்துக்காக ரத்தத்தை சிந்தினவர் தான் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றே தான் பாவத்தை மன்னிக்கக்கூடிய தன்மை உடையதை தவிர வேறு யாருக்கு அந்த கிருபை கிடையாது. அதனால இயேசு அந்த அதிகாரம் இருக்கு. பாவத்தை மன்னிக்கக்கூடிய தன்மை அதிகாரம் உடையவர் இயேசு ஒருவரே. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போது கூட பந்திருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அப்ப கூட பாருங்க, எப்ப பார்த்தாலும் குற்றப்படுத்துற கூட்டம் இருந்திருந்தா இருக்கு. இந்த நாள் வரைக்கும் இருந்த அந்த காலத்திலே, இயேசு வாழ்ந்த காலத்துல கூட இப்படிப்பட்ட கேள்வி கேட்க இருந்திருக்கிறார், இப்பவும் இருக்கிறாங்க. அதையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார் பாரு, அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கடைசியில பாருங்க, விசுவாசம் ஆண்டவர் எங்கன்னா பாருங்க, ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் கிறிஸ்துவ மார்க்கம் என்றாலே விசுவாச மார்க்கம் தான். அதனால்தான் நமக்கு பேரே விசுவாச மார்க்கத்தார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆகையால் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து. இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பான நபர்களே, விசுவாச மார்க்கத்தாரே, நமக்கு விசுவாசம் தேவை. இயேசு மறுபடியும் வருவார் என்ற விசுவாசம் தேவை. வருகைக்கான அடையாளங்கள் நம்முடைய நாட்களிலே நிறைவேறி கொண்டு இருக்கிறது. நீ நான் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவர்கள் வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டும். வேதம் தெளிவா சொல்லுது, இனி காலம் செல்லாது உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. ஏனென்றால் வருகைக்கான அடையாளத்தை முதலாவது நூற்றாண்டிலே சீஷர்கள் விசுவாசித்தார்கள். அவர் மறுபடியும் வருவார் என்பதற்கு அடையாளத்தை கேட்டாங்களே தவிர அவரை கேள்வி கேட்கல. அப்போதான் அவர் பட்டியலிட்டு சொல்வாரு. மத்தேயு 24, மார்க்கு 13, லூக்கா 21, யோவான் 17 வருகைக்கான அடையாளத்தை பட்டியலிட்டு சொல்வாரு. அதுதான் இந்த கடைசி நாட்களிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகையாலே விசுவாசத்தை தளராதபடி, விசுவாசத்தை இழக்காதபடி எல்லா நிலைமையிலும் நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமை காண்பாய். அந்த பெண்ணுக்கு சொன்னாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ. இந்த வார்த்தைகள் கேட்கிற தேவ பிள்ளையே, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்க போகிறது. உன் விசுவாசம் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கொண்டு வர போகிறது. சமாதானத்தோடு இரு. இயேசுவை உறுதியாய் பிடித்து கொண்டிரு. ஜெபத்திலே தரித்திரு. கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வாராக. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த பாவியான ஸ்திரீ குறித்து முழு விவரங்கள் நமக்கு துல்லியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாஸ்டர் அவங்க பேசியிருக்கிறாங்க. ஏராளமான நிறைய காரியங்கள் நமக்கு பூர்ணமாக விளக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இது தொடர்ச்சி 8ஆம் அதிகாரத்தில் அநேக பெண்கள் அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்தார்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உதவியாக இருந்திருக்கிறாங்க. இதை குறித்து லூக்கா எழுதுகிறார். 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவங்க விளக்க போகிறாங்க. ஆண்டவர் இயேசு பிரயாணப்பட்டு ஊழியம் செய்தார். 8ஆம் அதிகாரத்தின் 1 வசனம். முன்பு உள்ள ஊழியத்தெல்லாம் முடிச்சாச்சு. ஆண்டவர் ஓய்வில்லாமல் ஊழியம் செய்தவர். இன்னைக்கு ஓய்வு நிறைய தேவைப்படுது. ஓய்வு எல்லாருக்கும் எப்பவும் தேவைப்படுது. ஓய்வு எடுப்பது தவறல்ல, ஆனால் எப்பவுமே ஓய்வாய் மாறிவிடக்கூடாது. ஓகே. இப்போ அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் தேவன் யார் தெரியுமா? பட்சபாதம் இல்லாதவர். சிலர் வெறும் பட்டணத்தை மட்டும் நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. சிலர் கிராமத்துக்கு போவாங்க. கிராமத்துக்கு போனால் அங்கு ஒரு விதமான ஆசீர்வாதம் உண்டு. பட்டணத்துக்கு போனால் அங்கே ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அது அதுக்குள்ளே போகிறவங்களுக்கு தெரியும். ஆனால் ஆண்டுடைய நோக்கம் அந்த பெற்றுக்கொள்ளும் எண்ணத்தோடு அவர் போகவில்லை. தன்னில் உள்ளதை கொடுக்கும்படி புறப்பட்டு போனார். ஆண்டவர் செய்த ஊழியம் வாங்குகிற ஊழியம் அல்ல, கொடுக்கிற ஊழியம்தான். எதை கொடுத்தார்? பணத்தை அல்ல. எந்த நோக்கத்துக்காக வந்தாரோ அதில் கவனம் வைத்து அதிலே புறப்பட்டு போனார். அதனால்தான் சொன்ன பட்சபாதம் இல்லாமல் ஊழியத்தை செய்தார். 1 வசனம். அதே 1 வசனத்துல 2வது ஒரு காரியம், அந்த ஊழியத்தின் உச்சகட்டம் என்ன தெரியுமா? தன்னை வெளிப்படுத்துவதற்கல்ல, அவர் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வந்தவர்.
அந்த ராஜ்யத்தை குறித்து வெளிப்படுத்தினார். இன்றைக்கு ஊழியங்கள் பாருங்கள், தேவராஜ்யத்தை ஒதுக்கிடுவாங்க, தேவையில்லாத உபதேசத்தை வெளியே கொண்டு வருவாங்க. அதனால்தான் ஜனங்கள் ரட்சிக்கப்படல. அதனால்தான் ஜனங்கள் மனம் திரும்பல. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார். அவர் ஊழியமே அதுதான். ஆனா இன்னைக்கு மனம் திரும்புதலை குறித்தோ தேவராஜ்யத்தை குறித்தோ ஊழியங்கள் இல்லை. தங்களை குறித்து தங்களை சாட்சி இதுதான் நிறைய பார்க்கிறோம். அதனால ஆண்டவருடைய ஊழியத்தின் சாட்சி என்ன? அவர் ஊழியத்தில் உபதேசம் பண்ணினார். என்ன உபதேசம்? தேவராஜ்யத்துக்குட்பட்ட அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். தேவராஜ்யம் அது ஒரு நற்செய்தி, அதை பிரசங்கித்து வந்தார். இரண்டாவது காரியம். மூன்றாவது, இதே வசனத்துல என்ன விஷயம் தெரியுமா? ஒற்றுமையுடன் செயல்பட்டார்கள். ஊழியம் என்பது விலகி 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 ஓடுவதல்ல, எல்லாரையும் இணைத்து ஒரு மனம் உள்ளவர்களை, ஒரே உபதேசம், ஒரே நோக்கம், ஆத்தும அறுவடை, தேவநாம மகிமைப்பட வேண்டும் என்கிற கூட்டத்தை கட்டமைத்து அவர்களுக்கு தெளிவான ஜபத்தில் ஆயத்தமாகி ஒரு மனதோடு இணைந்து செயல்பட்டால் அங்கே கர்த்தருடைய ராஜ்யம் இன்னும் வல்லமையாய் கடந்து போகும். ஒரு தனித்தனியெல்லாம் போய்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இதுக்கு நாம் ஆண்டவருடைய மெத்தட், அந்த முறையை நாம் ஃபாலோ பண்ணணும். முடியும் இன்னைக்கும். ஏன் பிரிவினை இணைந்து போக மாட்டேன்றாங்க தெரியுங்களா? ஒருவரை பற்றி ஒருவர் பேசுவதினாலும், ஒருவரை பற்றி ஒருவர் முன்னால பின்னால பேசுவதனால் அதை கேள்விப்படும் போது இந்த ஐக்கியம் எனக்கு தேவையில்லைன்ட்டு போயிடுறாங்க. யாரை பற்றியும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. தேவ வார்த்தை உள்ளத்திலே இருந்தால், நாம் யார் என்ற நம்முடைய அழைத்த தேவனுடைய அந்த மகத்துவமான உணர்வு எனக்குள்ளே இருந்தால், நாம் போற இடமெல்லாம் ஆண்டவருடைய அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிற எண்ணம் இருக்கும். இன்னொரு ஆளை குறை சொல்ற எண்ணம் வரவே அப்பங்க இணைந்து செயல்பட்டிருக்காங்க. இணைந்து. நாலாவது, இப்படி போகும்போது இரண்டாவது வசனத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, விடுதலையின் ஊழியம். தேவ ராஜ்யத்தின் ரகசியத்தை, தேவ ராஜ்யத்தினுடைய நற்செய்தியை அறிவிக்கும் போது கண்டிப்பா சுத்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டால் கட்டாயம் அந்த இடத்தில் அற்புதம் நடக்கும். இதுல அற்புதம் நடக்கும். ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் அற்புதம் நடக்கும், நடக்க வேண்டும். பெரிய போதகர்கள் பேசுறத கேட்டிருக்கிறோம். அப்படி நாம கவுண்டர் அட்டா கொடுக்கிற வேலை ஏன் ஊழியம் இல்லை, நமக்கு அது தேவையில்லை. யாரை கொண்டும் கர்த்தர் பயன்படுத்துவார். யாரையும் பயன்படுத்த முடியும். ஞானிகளையும் பயன்படுத்த முடியும், பேதைகளையும் பயன்படுத்த முடியும். ஆனா முழுமையான அஸ்திபாரம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை, தேவராஜ்யத்தை குறித்து. அப்ப ஆண்டவர், அவரும் அவரோடு சேர்ந்து அவருடைய சீஷர்களும் இணைந்து செயல்படுத்தும் போது அங்க நடந்தது என்ன தெரியுமா? விடுதலையின் ஊழியம். என்ன விடுதலையின் ஊழியம்? பொல்லாத ஆவிகள் விலகினது. என கெடுத்துக்கிட்டு இருக்கிறதே, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட முடியாதபடிக்கு கெடுத்துக்கிட்டு இருக்கிறதே பொல்லாத ஆவிகள் தானே. பொல்லாத ஆவி விரட்டப்பட்டது. இரண்டாவது, ஜனங்கள் நிம்மதி இல்லாம வேதனையோடு இருப்பதற்கு இன்னொரு காரணம் சரீர பலவீனம். அதான் ஆண்டவர் தேவை அறிந்த அற்புதங்களை செய்கிறவர். தேவை அறிந்து வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார், பொல்லாத ஆவிகளை விரட்டினார். அதுல இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்ன? ஒரு குறிப்பிட்ட பெண்ணை குறிப்பிடுகிறார். பொதுவாக அற்புதமாக்கப்பட்ட ஸ்திரீகள் அநேகர் இருந்தாலும் ஒரு பெண் பேரை அங்கே உச்சரிக்கப்படுகிறது. லூக்கா எழுதுகிறார். என்னவா? 7 நிறைய ஸ்திரீகளுக்கு பொல்லாதாவி பிடிச்சிருக்கு. சபையில சொன்ன விளக்கமா நம்ம நிறைய சொல்லுவோம். ஆமா, நிறையவே சொல்லுவோம். பொல்லாதாவி யாருக்குள்ள எப்படி பிடிச்சதுன்னு. ஆனா இங்க இருக்கிறது அப்படியே சொல்லுகிறார். பொல்லாத ஆவிகள், வியாதிகள் நீக்கின சில ஸ்திரீகள். அப்ப வெறும் இந்த பெண்களும் நிறைய பேருக்குள்ள பொல்லாதாவி இருந்தது, வியாதியா இருந்திருக்காங்க. ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார். அதுல முக்கியமா ஒரு ஆள் மகதலேனா மரியாள். அவங்களுக்குள்ள எத்தனை பிசாசு இருந்ததாம்? 7 பிசாசுகள் இருந்தது. 7 பிசாசுகள். ஆண்டவர் அப்படின்னா முழுமையா ஆசீர்வாதத்துக்கு தான் முழுமைன்னு சொல்றோம். கெடுதிக்கும் முழுமை இருக்கு. இந்த மகதலேனாள் அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, கலிலேயாவுக்கு மேற்கே பகுதியில ஒரு இடம், அந்த பகுதியினுடைய பேர் என்னன்னாக்கா மகதேலா என்ற அந்த பேர்.
இப்ப மரியாள்கள் என்ற போது 4-5 மரியாள் வராங்க 7 பைபிள்ல. மரியாள் இருக்கு. அதனால மகதனேனால் அந்த ஊரை சேர்ந்த மரியாள். எந்த மரியாள் அப்படின்றதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்றது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததிலும் முதலாவது போறவங்க. ஆமா. அதுதான் இயேசுவின் தாயாகிய மரியாள் அப்படி அடையாளம் காட்டப்படும். அப்போ அந்த பெண்ணுக்கும் ஆண்டவர் சுகம் கொடுத்தார். அப்போ ஒரு இப்படி அந்த பெண் 7 பிசாசு போனதுனால இந்த பெண்ணுடைய அன்பு அதிகமா இருந்திருக்கும். அதனால்தான் சுத்தி ஊழியம் செய்து வந்தாங்க. அதனால்தான் ஆண்டவர் உயிரோட எழுந்த பிறகு முதல் தரிசனம் யாருக்கு கிடைச்சி தெரியுமா? அந்த பெண்ணுக்கு. 3வது வசனத்துல பார்க்கும்போது இன்னும் அநேக விஷயம் சொன்னாலும் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தாங்க. தேவ அன்பை பெற்றவங்க ஆஸ்தியை சேர்த்து தனக்கு தன் சந்ததிக்கு 7 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. கையில கிடைக்கிறது உங்களுக்கு பசி சாப்பிடுங்க, உங்க பிள்ளைகளுக்குரியதை இருந்தால் கவனிக்கணும் தான், குடும்பத்தை கவனிக்கணும். இன்னும் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது இல்லை. கையில கிடைக்கிறத ஊழியங்களுக்கு விதைச்சா நடத்த மாட்டாரா? கண்டிப்பா. ஆஸ்திகளால ஊழியம் செய்தாங்க. ஏன் ஆஸ்திகளால ஊழியம் செய்தாங்கன்னா, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், தரித்திரரானார். யாருக்காக? நமக்காக. நமக்கு ரட்சிப்புங்கிற ஆஸ்தியை கொடுத்திருக்காரு. நமக்கு கொடுக்கிற எல்லாவற்றாலும் நாம் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இப்படி ஏராளமான காரியங்கள் இந்த பகுதியில் இருக்கிறது. அப்போ தேவனுக்காக ஊழியம் செய்யணும், அவருக்கு மகிமையா செயல்படணும். அப்படி இருந்தால் தேவராஜ்யத்திற்கு ஆத்மாக்கள் சேருவாங்க, அவர் நாம மகிமைப்படும். இப்போ இந்த இடத்துல மகதலேனாள் மரியாள் மகதலேனாள் மரியாள் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க விடுவிக்கப்படுறாங்க. 3ஆம் வசனத்துல ஜோவானா அவங்க ஏரோதோடு கூட இருக்கக்கூடிய பானபாத்திரக்காரனுடைய மனைவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா சூசானா, அதுக்கப்புறமா நிறைய பெண்கள் அவருக்கு உதவி செய்தார்கள் என்று அந்த 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாஸ்டர். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவானாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளுடன் அவரோடு கூட இருந்தார்கள். இப்ப இந்த இடத்துல பார்த்தோன்னா, இயேசுவுக்கு பின்னாக ஊழியம் செஞ்ச அநேக ஸ்திரீகள், அநேகர் ஆண்டவர் கூடவே இருந்தாங்களாம். எல்லா நன்மைகளும் இயேசுவிடம் இல்லை. எல்லா இந்த உலகத்தினுடைய எல்லா நன்மைகள் இயேசுவிடத்தில் இல்லை. அது என்னன்னா, இயேசு என்னன்றாருன்னா, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நரிகளுக்கு குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, ஆனாலும் ஊழியம் செய்யும்படியாய் சகோதரிகள் அவருடனே கூட இருக்கிறார்கள். அப்போ இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவருடைய சீஷர்களும் அவர் மேல் வைத்திருந்த எல்லாவற்றையும், அவங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் கூப்பிட்ட உடனே விட்டுட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு உடனே எல்லாத்தையும் போட்டுட்டு அவரை பின்பற்றி வந்தார்கள். இந்த சகோதரிகள் முக்கியமா பார்க்கும் பொழுது கூடவே இருந்து, இதே சகோதரிகள் சில இடங்களில சீஷர்களுக்கும் உதவியா இருந்தாங்களாம் ஊழியத்தை நிறைவேற்ற. ஊழியத்தின் அநேக காரியங்களிலே நம்ம பார்க்கும் பொழுது சகோதரிகள் முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறாங்க. ஜபம் பண்ணுகிற அந்த வேலையில போகும்பொழுதும் சரி சகோதரிகள் இருந்திருக்கிறாங்க. லீதியாலை குறித்து வசனம் சொல்லுகிறது, இயேசுவோடு கூட அநேக ஸ்திரீகள். அதனாலதான் அவரை பிடிச்சு அவரை சிலுவையில் அறையும் பொழுது இதெல்லாம் பண்ணும்போது சகோதரிகள் கூடவே தூரத்திலிருந்து நின்று பார்த்து கொண்டே வருகிறாங்க. அவரை ஃபாலோ பண்ணி ஊழியம் செய்கிறவர்கள் இவங்க தாங்க அதிகமா இருந்திருக்காங்க. ஆமா, அது சாதாரணமா இல்ல, தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்ட மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவரோடு கூட இருந்தாங்க. சொல்றது கொஞ்சம், ஆனா அநேக ஸ்திரீகள் அங்க இருந்தார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. இயேசுவோடு கூட அநேக ஸ்திரீகள் ஆண்டவர் கூட இருந்த, அதை குறித்து நம்ம பார்க்கணும், நிறைய பார்க்கலாம். ஆனா அநேகம் ஸ்திரீகள்னா ஒருத்தர், இப்ப சொல்லப்பட்ட காரியங்கள் இங்க கொஞ்சம் பேருனா அநேக பேர் ஒரு குழுவாக இயேசுவுக்கு பின் சென்று ஊழியம் செய்திருக்கிறார். இந்த இடத்துல இந்த பகுதியில பார்க்கும்போது முதலாவது அந்த பாவியான ஸ்திரீகள் மன்னிக்கப்பட்டதை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்தது 8ஆம் அதிகாரத்துல பாஸ்டர் சொன்ன மாதிரி தேவ ராஜ்யத்தை குறித்து அவர் பேசுகிறார், பிரசங்கம் பண்ணினார், ஓயாமல் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். இந்த ஊழியம் செய்ய வேண்டுமானால் பல இடங்களுக்கு அவர்கள் போக வேண்டும், அங்கங்க கட்ட வேண்டும், டாக்ஸ் கட்டணும். அவங்க ஒவ்வொரு இடங்களுக்கும் போனோன்னா அதுக்கெல்லாம் அவங்களுக்கு பணங்கள் தேவைப்படும். அதே நேரத்தில் அவங்க அந்தந்த இடத்துல போய்
இலவசமா சாப்பிட்றதில்ல. சில நேரத்தில் வீடுகளுக்கு அழைக்கும் போது அவர் போயிருக்கிறார். மீதி இடத்துல அவங்களோடு கூட இருக்கிற சீஷர்கள் அவர்கள் புசிக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்துக்கும் பிரயாணப்படும் போது பணம் அவசியம். இந்த காலத்திலும் பணம் அவசியம், அந்த காலத்திலும் பணம் அவசியம். அதுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாய் இங்க 2 பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று ஜோவானா, அதுக்கப்புறமா சூசானா, அதுக்கப்புறமா அநேக பெண்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் உதவி செய்தாங்க அந்த ஊழியத்தில். அதை தொடர்ந்து முன்னேறி கடந்து போவதற்கு தேவன் உதவி செய்தார். எனவே இந்த காரியங்களை இந்த பகுதியில் தியானிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். மீதியான பகுதிகளில் நம்ம அடுத்த பகுதியில் தியானிக்க போகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போது நோட்டிஃபிகேஷன் வரும். வசனத்தில் தேறினவர்களாய் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட நமக்கு அநேக விளக்கங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது. எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே இருங்கள். போடப்படுகிற மற்ற நிகழ்ச்சியும் நீங்கள் கவனியுங்கள். ஆண்டவர் ஓடு கூட இணைந்து நாம் வாழும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் சந்திக்கிறவரை நாங்கள் எல்லாம் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.